தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வார்த்தைகள். அது இவ்விதமாக சொல்லுகின்றது: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்துக்கு கடந்து வந்து நம்மை மீட்டதின் நோக்கம், நாம் அந்த ஆனந்த பாக்கியம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக வாழ்வுக்கு நாங்கள் பங்காளியாய் மாற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த நாட்களில் நாம் கடந்து வந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாம் அடிக்கடி தேவ செய்தி முடிஞ்சு ஆராதனை முடிகிற வேளையிலே சொல்லுகிற ஒரு சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலே நாங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாங்கள் துவங்கி முதல் 2 வார்த்தைகளையும் நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன் அதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், 3வது வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குற தேவனாய் இருக்கிற படியினாலே தான் நாம் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக கூடி வந்து இந்த நாளில் நாம் தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், அது 4ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், மெய்யாகவே 860வது பக்கத்திலே இருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவன் தான் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அவை பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மறுத்து உரைக்க அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, வசனித்தும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகின்றது. அவர் என்னென்ன காரியங்களை நமக்காய் எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமே இந்த இடத்திலே கூட வேண்டும், நாமே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு இந்த பொல்லாத உலகத்திலே வாழும்படியாய் தேவன் எங்களை வேறு பிடித்திருக்கிறதுனால பலவிதமான சாட்சிகளை கேட்கால் நீங்கள் சொல்லக்கூடும். இன்றைக்கு 26 வருடங்களுக்கு முன்பதாக ஜெர்மன் தேசத்தில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன்.
ஆனால் அன்று முதலாய் இன்று வரை ஆண்டவர் செய்து வருகிற நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்லி தேவ சமூகத்திலே நீங்களும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி வருகின்றோம். நீங்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து அவருடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது மனிதனால் உண்டான காரியம் அல்ல. தேவன் வேதம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்திலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக நம் அனைவரையும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நாம் இந்த நாளிலே இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவருடைய திட்டத்தினாலே தான் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகின்றார், என் தாய் என்னை துர்க்குலத்திலே உருவாக்கினார். தாயின் கற்பத்திலே நான் துர்க்குலத்திலே உருவாதேன் என்று சொல்லி தாவீது நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் கூடி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் வருகிற வேளையிலே 2 காரியத்தை குறித்து செய்தியை எவ்விதமாய் கொடுக்கலாம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டு வந்திருந்த வேளையில சகோதரன் சங்கீதம் 32 எடுத்து அதனுடைய வார்த்தையை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார். அதில் அந்த வாசை சொல்லுகின்றது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் 3-5 வசனம், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அங்கே தாவீது என்னும் தேவனிடத்திலே அறிக்கை பண்ணவில்லை, ஆனால் அறிவிப்பேன் என்று சொன்ன உடனே அவனுடைய பாவ தோஷம், அதாவது அவனை கட்டி வைத்திருந்த அசுத்த ஆவிகள் அல்லது அவனால் மீற முடியாத பல பாவங்கள் அவனை விட்டு அகன்று போனது என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 to 23 வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 to 23 வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது 58வது பக்கத்திலே, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன் கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷரை தீட்டுப்படுத்தும் என்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மனுஷனுடைய உள்ளத்திலே இருந்து இவ்விதமான பல காரியங்கள் எங்களிடத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகின்றது. சொல்லுவோம் என்று சொன்னால், பாவம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்பதற்காகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு கடந்து வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், 23வது பக்கத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று
தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி 2ஆம் தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி எங்கே சொன்னார் என்று சொன்னால், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தை சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டில் 838வது பக்கத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி நமக்காய் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆகிய ஆண்டவர் ஆகிய தேவன் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆக இவ்விதமாய் நாங்கள் வாயினாலே நாம் அறிக்கை பண்ணுகின்றோம், பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது வெறும் மனுஷ கற்பனையாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. அவரிடத்திலே வந்து பலவிதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆனால் அவருக்காய் வாழும்படியாய், அவருக்காய் எங்களை ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடும்படியாய் அழைக்கப்பட்ட நாம் எவ்விதமான ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சபைக்கு அந்த ஆரம்ப நாட்களில் தை மாதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேத வார்த்தை, உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவை திறந்த வாசலை வைத்த ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் பல வேளைகளை யோசிக்கலாம், நாம் செய்கிற காரியம் எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது, நாம் பேசுகிற வார்த்தை எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. கடந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் மற்றவர்களை எவ்விதமாய் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நல்ல செய்தியை நாம் கேட்டோம். அவை இந்த நாளில் கூடத்தானே நாம் பாவத்தில் இருந்து மீட்கும்படியாய் என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்பதை வேதத்திலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பாவம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பக்கம் 771 இருக்கின்றது. என்று சொன்னால் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நீதிமொழிகள் 10:19 சொல்லுகின்றது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் பலவிதமான வார்த்தைகளை என்னுடைய வாயினாலே சொல்லுகிறதுனால, அதிகமாய் நாங்கள் பேசுறதுனால நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 14:21 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், புறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், சரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையை நாம் எத்தனை பேரை நாம் அவமதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு மரியாதை கொடுக்காதவர்களாக, மற்றவர்களை கனப்படுத்தாதவர்களாக, மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசாதவர்களாக, நாம் மற்றவர்களை குறித்து நாம் பிரஜைகளை குறித்து நாம் தப்பிதமாக கணக்கு போடுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். புறனை நாம் அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. அங்கே 34ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று வேதம் சொல்லுகின்றது. பாவம் செய்கிறதுனால நாம் இகழப்பட்டவர்களாக, ஒரு கண்ணனை பார்த்து நல்லவன் என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, அவனை இகழ்ந்து தள்ளுவார்கள். அதை போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதனால நாம் இகழ்ச்சி அடைவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அங்கே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 20:9 சொல்லுகின்றது,
என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமல துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று வேதம் கேட்கின்றது. எங்களுடைய இருதயத்தை எங்களால் சுத்தம் செய்ய முடியுமா? எங்களால் செய்யக்கூடும் என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிரோடு நம்மத்திலே ஜீவிக்கிறபடியினாலே தான் எங்களுடைய உணர்வுகளிலே நாங்கள் செய்கிற பாவங்கள் என்ன என்பதை வேதத்திலே எழுதி நாம் அதை கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, அதை நாங்கள் நம்முடைய மனதிலே வைத்திருக்கிற வேளையிலே இந்த காரியம் பாவம் என்று அறிந்து நாங்கள் அதை விட்டு எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க இந்த வேதம் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கின்றது. ஜனமே, நாம் எத்தனையோ விதமான பாவங்களை நாங்கள் செய்திருக்கலாம். நாம் சிறு வயது தொடக்கம் வளர்ந்த வயது வரை மட்டும் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுடைய ஞாபகத்தில் இருந்திருக்க முடியாது. நாம் பல வேளைகளில் நன்மை செய்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அது மற்றவர்களுக்கு சில வேளை அது தீமையாக மாறுகிறதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய உணர்வில, எங்களுடைய சிந்தனையில நாம் செய்கிற காரியம் நன்மை என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் பல கேடுகள் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் கேடு செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லு. அங்க 24ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் மீண்டும் வருவோம் என்று சொன்னார். நீதிமொழிகளில் 9வது வசனம் சொல்லுகின்றது, தீய நோக்கம் பாவமா, பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன் என்று வேதம் சொல்லுகின்றது. தீய நோக்கம் பாவமாம் சொல்லு. நாம் தீய நோக்கத்தோடு என்ன காரியத்தை செய்தாலும் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழியிலே சாலமன் சொல்லுகின்றான் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகின்றது. ரோமரிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையில எங்களுடைய பாவம் நீக்கப்படுகின்றது. தொடர்ந்துமாய் அவரோடு நடக்கும்படியாகத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. நமக்கு ஒருவர் கற்றுத் தராவிட்டால் நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அவை தேவ ஆவியானவர் கற்று தருகிறபடியினாலே நாம் கற்றுக்கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதற்காகத்தான் தேவ சமூகத்திலே நாங்கள் அனுதினமும் நாங்கள் கூடி வருகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறோம், வெள்ளிக்கிழமை கூடி வருகிறோம், புதன்கிழமைகளிலே கூடி வருகிறோம். இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இதனுடைய தாற்பயங்களை நாங்கள் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காய் அர்ப்பணித்து ஓடுகிற ஓட்டத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள் சொல்லுகின்றன. 215வது பக்கத்திலே புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகின்றார், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பவுல் நன்றாக கற்றுக்கொண்ட மனிதர், கமேலியின் பாதத்திலே இருந்து அதிக ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர், ஆண்டவருக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை சபைகளை எல்லாம் துன்புறுத்தின ஒரு மனிதர். அவன் ஒரு முறை தமஸ்கு தேசத்தை நோக்கி கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக கடந்து போன வேளையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அவர் சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. ஆகவே நாம் பாவம் செய்கிறதுனாலே நாம் தேவனை துன்பப்படுத்தலாமா? நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி, ஆனால் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா?
அந்த மனிதனை தேவன் சந்தித்ததினாலே தான் இந்த புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதிகளை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்திலே நன்மையும் எழுதப்பட்டிருக்கின்றது, தீமையும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் செய்த தீமைகளுக்கு என்ன நடக்கும் என்பதை கட்டிக்கூட இதில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் அவைகளை செய்யாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னெச்சரிக்கையாக அவற்றை நாங்கள் பிடித்து கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி தேவனை நோக்கி நடக்கும்படியாக இந்த பொல்லாத உலகத்திலே சத்துரு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பேதுரு அங்கே கூறுகின்றார், 1 பேதுரு 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பேதுரு கூறும்பொழுது இவ்விதமாக கூறுகின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் 1-2 அல்ல, உங்கள் வாழ்க்கையில எவ்வேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அங்கே பவுல் சொல்லுகின்றார், நிர்பந்தமான மனிதன் நான். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிர்பந்தங்கள் கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட வேளையிலே அல்லது அவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்த வேளையிலே அல்லது அவரிடத்திலே அவன் சரணடைந்த வேளையிலே கர்த்தர் அவனை தலைகளாய் மாற்றினார் என்று சொல்லி நான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட பலவிதமான பாடுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். யாரிடத்திலே போவோம், யாரிடத்திலே சொல்வோம், யாரிடத்திலே ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. உங்கள் நம்பிக்கை என்ன விதமாக இருக்கின்றது? சங்கீதகாரன் சொல்லுகின்றார், சங்கீதம் 118 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி தாவீது நமக்கு புத்தி சொல்லுகின்றார். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு அரசனாக மாற்றினதன் பின்பதாக அவன் சொல்லுகின்றான், மனுஷனை நம்பாதே என்று சொல்லி. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் எத்தனை பேரை நம்பி நம்பி இந்த நாட்களில் நாம் ஏமாறப்பட்டிருக்கின்றோம். எத்தனை விதமான பாடுகளுக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ லட்சம் ஜனங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவரை நம்பின ஒருவராவது கெட்டெழுந்து போனார்கள் என்று சொல்லி யாராவது ஒரு சாட்சியை எனக்கு முன்பாக கொண்டு நம்மால் நிறுத்த முடியுமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கெல்லாம் எத்தனையோ பாடலுக்குள்ளாய் கடந்து போனோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நாள் முதலாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பல காரியங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேவன் நன்மை உள்ள தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல நான் வாங்கிக்கிறேன். கடந்த காலங்களில் நான் ஓடிஎஸ்பி ஒன்றாவது டிசபிலிட்டியிலே இருந்தேன். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 65 வயதாகிவிட்டது. பென்ஷனுக்கு அப்ளை பண்ணினோம். பென்ஷன் காசு மருந்து கொண்டது காணா என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் என்ன செய்வதென்று ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். திடீரென ஓடிஎஸ்பியிலிருந்து ஒரு லெட்டர் வந்தது, எக்ஸ்டெண்டட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லி. நீங்கள் பென்ஷனிலே இருந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் காசு காணாவிட்டால் பேசிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டென்டலோ மெடிக்கலோ தருவதற்கு உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். அவை பேங்க் ஸ்டேட்மெண்ட்,
டாக்டர்ஸ் ரிப்போர்ட், மெடிக்கலுக்கு எவ்வளவு முடிகின்றது, டென்டலுக்கு எவ்வளவு முடிக்கிறதுன்னு சொல்லி தங்களுக்காக ஒரு லெட்டரை ப்ரிப்பேர் தரும்படியாக சொல்லியிருந்தார். நான் திடீரென போய் இந்த காரியங்களை செய்து கொடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, மார்ச் மாதத்தில் இருந்து எனக்கு எல்லாவற்றையும் அவர்கள் தருவதா. பெரிய சாட்சி இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமாய் கிரிய செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக. நான் பலவேளை சில காரியங்கள் நாங்கள் அறியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நானும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பென்ஷன்ல ஒரு ஆளுக்கு மெடிக்கல் சப்ளை கவர்மெண்டால கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. அநேக பேருக்கு கேட்டிருக்கிறேன். அவர்களும் என்ன செய்வது, காசு கொடுத்துதான் மருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தேவனை நோக்கி, கர்த்தாவே உமக்கு என்னுடைய நிலைமை தெரியும், நீ உண்மையாக கிரிய செய்யவல்ல தேவன் என்று நான் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணின வேளையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதுவிதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியே அவர் நம்மை வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகின்றது. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பலவிதமான உபதேசத்தை எங்களுக்கு முன்பாக வைக்கலாம். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த வாக்கியம், நமக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அது உலக ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வழிமுறைகளை வேதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆவியாளருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேவ ஜனமே, திருடன் திருடவும் கொள்ளையிடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு கடமைக்காக ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ செய்தோம் என்று அல்ல. அவர்களை அழைத்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்தில் 8 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மட்டும் தேவன் தெரிந்து கொண்டார்? நாம் அவருக்கு பிரியமான ஜனங்கள் என்பதனாலே, நாம் அவரை தேடி எங்களை முழுமையாய் அர்ப்பணித்ததினால கர்த்தர் எங்களை வேறு பிரித்திருக்கின்றார். தன்னுடைய கல்வாரி சிலுவ இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்கு மகிமை உள்ளவர்களாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். பல வேளைகளிலே எங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், பல வேளைகளிலே எங்களுக்கு துன்பங்கள் வரலாம். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய விதமாக, அதிலே நாங்கள் பலமடையக்கூடிய விதமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், மார்க்கு 10:24 சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று சொல்லி, நாம் ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்றோமா? ஒரு சொன்னார், நாம் புறக்கேக்கிலே ஒன்று கொண்டு வரவும் இல்லை, நாங்கள் போயேக்க ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே எத்தனை பாடுகள்! நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போக போகின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய மூதாதையரை பற்றி சிந்தித்து பாருங்கள். நம் தேசத்தில் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தார்கள். இன்றைய நிலைமை என்ன? நாம் மன கண் முன்பாக இப்போதாவது ஒரு காட்சியை நாங்கள் காண்கின்றோமே. ஆனால் எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைப்போம் என்று சொன்னால் கர்த்தர்
அதன் மூலமாய் மகிழ்ப்படுவதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பலவிதமான கிரீடங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பொருட்களை, உலக பொருட்களால் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணும்படியாக வேதம் நமக்கு சொல்லுகின்றது. சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லும்படியாக வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அன்பினாலே நாம் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்று சொன்னது போல, நாங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதுல எந்த ஒரு மகிமையும் நமக்கு கிடையாது. மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்தோடையே போய்விடும். ஆகவே அவருக்கு மகிமை செலுத்தும்படியாகவே நாங்கள் வாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவேதான் அந்த ரோமர் 8:1 வாசித்தபடி, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டே என்று பவுல் சொல்லுகின்றார். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால், 21ஆம் அதிகாரம் 34 - 36 வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 116ஆம் பக்கத்தில் இருக்கின்றது. லூக்கா 21:34 - 36 வரை, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காத்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றார். நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வருகையை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுக்குள்ளாக நாம் பலம் அடைய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பேதுரு கூறுகின்றார் 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அங்கே 8 - 10 வசனம் வரை நாங்கள் பார்க்க சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, தெளிந்த 321வது பக்கத்திலே, தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி திரிகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. தேவன் நம்மளை நிலப்படுத்தும்படியாக, நம்மளை சீர்படுத்தும்படியாக, நம்மளை ஸ்திரப்படுத்தும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக நாம் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதோ தானோ ஒன்று அல்ல. தேவ ஜனமே, தேவனுக்காய் வாழும்படியாய் வேறு பிரிக்கப்பட்ட நாம் ஏனோ தானோ ஒரு வாழ்ந்துவிட்டு போய்விடாதபடி எதற்காக நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டோமோ அவளுக்காய் வாழும்படியாய் அவருடைய ஜீவியத்தை எங்கள் கரத்திலே தேவன் தந்திருக்கிறாரே. அவரோடு சேர்ந்து நாம் வாழும்படியாய் தேவன் நமக்காய் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரே. அதை பெற்ற நாம் இந்த நாட்களிலே எவ்விதமாக நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம்.
அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கப்பட்ட வேத பகுதியின்படி சங்கீதம் 32:1 சொல்லுகின்றது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவன் இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகின்றான். அங்கே கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேக பெண்களுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஏனோ தானோடு ஒரு வாழ்வு வாழ்வதற்காக தேவன் நம்மளை பிரித்தெடுக்கவில்லை. 2வது வசனம் சொல்லுகின்றது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று தாவீது சொல்லுகின்றார். அதுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்களை நினைத்து இவ்விதமாய் செய்து விட்டேனே, என் மனைவிக்கு இவ்விதமாய் செய்து விட்டேனே, என் கணவனுக்கு இவ்விதமாய் செய்து விட்டேனே, என் பிள்ளைகளுக்கு இவ்விதமாய் செய்து விட்டேனே, என் உறவுகளுக்கு இவ்விதமாய் செய்து விட்டேனே என்று சொல்லி என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போகக்கூடிய அளவுக்கு சத்துரு எங்களை நெருக்கி ஏவ நாம் இடம் கூடாதபடி தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். 6வது வசனம் சொல்லுகின்றது, இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும், தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு உறவை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு உறவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எந்த தெய்வங்களும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாத ஒரு உறவு. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே தேவ ஜனமே, நாம் எவ்விதமான ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயம் நாங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அது என்னவெனில் பக்கம் 849 இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரை. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். நாம் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாம் நன்றபடியாக தேவனுக்கு சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தேவன் பலி கொடுத்தார். அவருடைய அன்பை பெற்றுக் கொண்டனாம், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டனாம், அவருக்காய் வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம் இந்த உலக காரியங்களுக்கு நாம் நம்மை விட்டுக் கொள்ளாதபடி கர்த்தர் என்ன நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தின்படி நாங்களை அர்ப்பணித்து நாம் தேவனுக்குள்ளாய் ஓடும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை அழைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே ஏனோ தானோ ஒரு வாழ்வு வாழாமல் என்ன நோக்கத்தோடு தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காய் நாம் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவு உங்களோடு எவ்விதமாக இருக்கின்றது.
அன்று முதலாய் இன்று வரை என்றும் மாறாத ஆண்டவராகிய தேவன் இந்த நாளும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையாய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். ஆகவே தேவ ஜனமே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எவ்விதமாக இருக்கின்றது. பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், உண்மைதான். ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி அவனுடைய கட்டுக்கோப்புக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேலை, உங்களுடைய சக நண்பர்கள் விசுவாச பிள்ளைகளை கூப்பிட்டு அல்லது மேய்ப்பன்மார் மூப்பன்மாரை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில கர்த்தர் அவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உண்மைதான்? எங்களுக்கு எத்தனை பேர் ஜெபித்திருப்பார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழ்கின்றது, அடையாளங்கள் நிகழ்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உங்களுக்காய் பாரப்பட்டு எத்தனை பேர் ஜெபிப்பார்கள்? தன்னுடைய சொந்த சகோதரனுக்காக கூட மன்னிக்க முடியாத இந்த நாட்களிலே ஒருவர் மற்றவருக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவார் என்று சொன்னால் அது ஆண்டவர் நமக்காய் தருகிற கிருபையாக இருக்கின்றது. அதற்காகத்தான் உங்களை தேடி வந்தார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவரை அனுப்பி வைத்திருக்கின்றார். அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்காய் வாழும்படியாக எங்களை இந்த உலகமாய் ஒப்புக் கொடுப்போமா? ஒரு விஷயம் நாம் வலிமை நின்று இந்த உலகமாய் எங்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தையினாலே நாங்கள் அறிக்கை செய்திருப்போம். வந்து பார்ப்போம் என்று சில நீங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிற வேளையில கர்த்தர் இவ்விதமாய் எனக்கு உதவி செய்தாரே என்று சொல்லி உடைய இதயம் மனமகிழ்ச்சியாய் நிரம்பி இருக்கலாம். ஆகவே நாங்கள் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய உறவு தேவனோடு தொழுதுமாய் இருக்க வேண்டும். ஆகவே தொழுதுமாய் இந்த இடத்துல நடக்கிற வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு நடக்கிற இந்த கூட்டங்களே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை நடக்கிற வேத படிப்புகளிலே கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் 3 நேர உணவை அனுதினமும் எங்களுடைய சட்டத்துக்கு கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆன்மா கேட்ட உணவை நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளுகின்றோம். பலவிதமான பொய்யான தேவனுக்கு பிரியமற்ற பல பொய்யான உபதேசங்கள் கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது நல்ல உபதேசங்களை பெற்று தேவனுக்காய் வாழும்படியாக நாளே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி எங்கள் தேவ சமூகத்திலே மீண்டும் எங்களை ஒரு விசை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபைந்த பல்லவ தந்தைய, இந்த நாளில் மீண்டுமாய் சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னபடி ஆண்டவரே, மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீரோ இருதயங்களை காக்க தேவனாய் இருக்கிறீரே ஐயா. இந்த நாளில் எத்தனை பேர் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நான் அர்ப்பணித்ததினாலே பல போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது என்று சொல்லி மனங்களாய்ப்போடு இருப்பார்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா என்று சன்னிதானத்திலே கடந்து வந்திருப்பார்கள். ஆண்டவரே, இவருடைய உள்ளங்களை நீர் அறிந்து ஆண்டவரே, இவருக்கு ஒரு விடுதலை கிடைக்க ஆண்டவரே, இவர் உண்மை ஆராதிக்கும் நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கேட்பது சில வேளைகளை எவ்விதமாய் கேட்க வேண்டும் என்று அறியாமல் இருப்பார்கள். ஆண்டவரே, அவருடைய உள்ளார்ந்து எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்கள்தான். ஆண்டவரே, எங்களை கொண்டு ஆண்டவரே அனைவருக்கும் ஒரு அன்பை சொன்னீரே. ஆண்டவரே, அதே விதமாக இங்கே வந்திருக்கிற மக்கள் புறப்பட்டு சென்று ஆண்டவரே இந்த திறந்த வாசல் ஆண்டிலே இன்னும் அநேகரை இந்த கதவுகளை எல்லாம் நிரம்பக்கூடிய விதமாக இந்த இடத்திலே இன்னும் அநேகர் வந்து நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். வேதனையோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அதிசயங்கள், அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பல தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று வாதிக்கிறார்களோ ஆண்டவரே, உமக்கு எது சித்தமோ அது அவருடைய வாழ்க்கையை கடந்து வர நீ கிரியை செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தொடர்பாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கல்வாரி சிலுவரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மாறாத இனிய நாமத்தை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். இந்த வரைக்கும் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். நாம் காணிக்கைக்காக வந்து நாம் ஜெபித்து காணிக்கைகளை கருத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் காணிக்கையை கொடுத்து நாம் ஜெபித்து மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக தந்தையே, ஐயா இவர்கள் நீ கொடுத்ததில் இருந்து உங்களுக்கு காணிக்கையாக தகவல்களை காணிக்கைகளை கொண்டு வந்திருப்பார்கள். இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு பன்மடங்கு கிடைக்க நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே பொடிவேன் என்று சொல்ற தேவாதி தேவனே, ஆண்டவரே அமிதமாய் இவர்களுக்கு செய்து இவருடைய கரங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் நாமக்காய் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். குடும்ப உபவாசம் மன்னிக்கிறோம், குடும்ப கேம்ப் மீட்டிங் கொண்டு போன வருடத்தில் நடந்தது போல இந்த வருடம் ஜூலை மாதத்திலே ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். ஆமென். குடும்ப முகாம் என்பது நாம் ஒரு மனமாய் ஐக்கியமாய் இருந்து அங்கே ஒரு சமைக்க தேவையில்லை, உங்களுக்கு சாப்பாடு தரப்படும், வயிற்றுக்கு பூஜனமும் ஆன்மாக்கு உணவும் தரப்படும். விசேஷமான ஊழியக்காரர்கள் வருகின்றார்கள். ஆகவே அந்த இதில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக ஃபோம்ஸ் பின்னாலே இருக்கின்றது. முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடம்தான் இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாங்கிக்கின்றோம். வந்த ஒரு முறை வந்து ருசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்பாக நீங்கள் வருவீர்கள். அது வந்த இடத்துல கேட்டு பாருங்கள். ஆமென். ஆகிய ஒரு விஷயம் நின்று நாங்கள் ஆராதனை முடிப்போம். அவை வெள்ளிக்கிழமைகளிலே இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் தயவு செய்து இந்த இடத்துல கடந்து வாருங்கள். எத்தனையோ பேர் தேவைகளோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில, தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். மகா இரக்கமும் கிருபை இந்த பரலோக தந்தை இந்த மாட வேளையுமாய் மீண்டுமாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர் நீர், பலப்படுத்துகிறவர் நீர், வழிநடத்துகிறவர் நீர். ஆண்டவரே, இந்த நாளும் கூடாரத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவை ரத்தத்தினால் நாங்கள் மூடுகிறோம். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே அந்த வாழங்கள் ஒவ்வொன்றையும் அது கல்வாரி சிலுவை ரத்தத்தால் நாங்கள் மூடுகிறோம். ஆண்டவரே, சமத்தில் வர முடியாத பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, என்ன தடைகள் ஏற்பட்டதோ நாங்கள் அறியோம். ஐயா, நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். அவர்களும் இந்த இடத்திலே வந்து உமது ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போக நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இதுக்காய் பாடுபடுகிற, ஒத்துழைக்கிற, உமக்காய் பணிவிடை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா நீர் ஆசீர்வதித்து 1000 மடங்காய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் எல்லாவற்றையும் எல்லாமாய் செய்யப்போற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஸ்தோத்திரி, எங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தேவை எல்லாம் கலந்து வாருங்கள். வாசகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.